சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபையில் வெடித்த பிரச்சனை, உதயநிதியை தூக்கிய போலீஸ். தமிழக சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வெளிப்படையாகவே மோதல் வெடித்து வருது. வார்த்தை போர் ஒரு புறம் இருக்க, முதலமைச்சர் விஜய் மீது திமுக எம்எல்ஏக்களின் அணுகுமுறையும் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதா சொல்லப்படுது. சட்டசபைக்குள் வந்த முதல்வர் விஜய் வணக்கம் வைத்தும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முகத்தை திருப்பிக் கொண்டு போனதுதான் பேசும் பொருளா மாறியிருக்கு. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்து தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருது. பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கூட்டணி கட்சியினர், திமுக உள்ளிட்ட எதிர்கட்சியினர் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தொடருக்கு முதல் நாள் தான் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நீதிமன்றம் தலையிட்ட நிலையில் உதயநிதி ஸ்டாலின் சிறைக்கு செல்லாமல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டார். இந்த நிலையில் முதல்வர் விஜய் மீது திமுக எம்எல்ஏக்கள் காட்டும் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டதா சொல்கின்றனர் சட்டசபை நிகழ்வுகளை கவனிப்பவங்க. கடந்த காலங்களில் சட்டசபைக்குள் முதலமைச்சர் அல்லது மூத்த தலைவர்கள் வரும்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துவது வழக்கமாயிருந்தது. ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் உள்ளிட்டோர் இருந்தபோதும் கூட திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துவாங்க. ஒருமுறை ஜெயலலிதா சட்டசபையில் வந்தபோது திமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நிற்காமல் இருந்தது அப்போதைக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. இதற்கிடையே கடந்த சட்டமன்ற கூட்டத்துடன் நடந்தபோது முதல்வர் விஜய் சட்டசபைக்குள் வரும்போது உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என திமுக அறிவுரை கூறியிருந்தது. மேலும் விஜய் வணக்கம் வைத்தால் பதிலுக்கு வணக்கம் வைக்க வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும் என திமுக தலைமை அறிவுறுத்தியிருந்தது. அந்த வகையில் விஜய் முதன்முறையாக சட்டசபைக்குள் வந்தபோது திமுக முன்னாள் அமைச்சர்கள், மூத்த எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினாங்க. இதையடுத்து பின்னால் இருந்த மற்ற உறுப்பினர்களும் எழுந்து வணக்கம் செலுத்தினாங்க. ஆனால் தற்போது சட்டசபையில் நிலைமை தலைகீழா மாறியிருக்கு. திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் மோதல் வெடித்திருக்கும் நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தொடங்கியதில் இருந்து திமுக அணுகுமுறையை மாற்றியிருப்பதா சொல்லப்படுது. குறிப்பா பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக முன்னாள் துணை முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருந்த சம்பவம் திமுக தரப்புல கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதா சொல்லப்படுது. இதன் தாக்கம் சட்டசபையிலும் எதிரொலித்தது. 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்துடன் தொடங்கிய போது முதலமைச்சர் விஜய் சட்டசபைக்கு வந்தார். ஆனால் திமுக தரப்பிலிருந்து எம்எல்ஏக்கள் யாரும் எழுந்து நிற்கவில்லை. அதே நேரத்தில் KN நேரு மட்டும் வணக்கம் வைத்தார். அடுத்த நாள் சட்டசபைக்கு வந்த முதலமைச்சர் விஜய் ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களை பார்த்து வணக்கம் தெரிவித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமர்ந்திருந்த பகுதிக்கும் சென்று வணக்கம் தெரிவித்தார். ஆனால் KN நேருவை தவிர வேறு யாரும் அவருக்கு வணக்கம் தெரிவிக்கவில்லை. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விஜயை பார்த்ததும் திரும்பிக் கொண்டார். இதனால் இருவருக்கும் இடையே நேரடி மோதிக்கொள்வது போல நடந்து கொண்டதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் புன்முறுவலோடு விஜய் தனது முதலமைச்சர் இருக்கைக்கு சென்றிருக்கிறார். அதன் பிறகுதான் பட்ஜெட் தொடர்பான விவாதத்தில் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் விஜய் ஆவணங்களை படித்து பார்க்க வேண்டும், குறிப்பாக பேப்பர் படிக்க வேண்டும் என பதிலடி கொடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதைத் தொடர்ந்து திமுகவினர் கோஷத்தில் ஈடுபட்டாங்க. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யும் நிலைமைக்கு செல்லப்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. போலீஸ் ஏற்கனவே சட்டசபைக்கு வெளியே குவிக்கப்பட்டு தான் இருக்கிறது. தொடர்ந்து அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக தற்போது இந்த விஷயத்தை கையில் விஜய் எடுத்திருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றாங்க. மேலும் தஞ்சாவூர் பேரணியில் ஆற்றிய உரையில் குறிப்பிட்ட சில கருத்துக்களுக்காக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் மீது
வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னை நீலாங்கரையில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்புச்சு. ஆனால் அந்த வழக்கில் அவரை நீதிமன்ற காவலில் வைப்பதற்கான முயற்சிகளும் தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கான திட்டங்களும் அடுத்தடுத்து சந்தித்த பின்னடைவுகள் ஆளும் கட்சிக்கும் காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலினை சாலை வழியாக தஞ்சாவூருக்கு அழைத்து செல்வதிலேயே காவல்துறைக்கு தொடர் சவால்கள் இருந்தது. கும்பகோணம் வழியோ அல்லது அரியூர் வழியிலோ அவரை பத்திரமாக கொண்டு சேர்ப்பதற்கு திட்டமிட்ட காவல்துறையினர் வழியெங்கும் திரண்ட திமுக தொண்டர்களின் மறியலாலும் கடுமையான போக்குவரத்து நெரிசலாலும் திணறி போனாங்க. ஒரு கட்டத்தில் எந்த வழியில் செல்வது என்பதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அதே வேளையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட தஞ்சாவூர் நகர காவல் நிலைய பகுதியில் நிலவிய சூழல் காவல்துறையினருக்கு மேலும் அதிர்ச்சி அளிப்பதாக அமைஞ்சது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிரதான காவல் நிலையத்தை சுற்றி சுமார் 20,000க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் மூத்த நிர்வாகிகளும் திரண்டு கண்டன கோஷங்களை எழுப்பியபடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் தஞ்சாவூர் நகர எல்லைக்குள்ள உதயநிதியை அனுமதிப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மோசமாக்கும் என்பதை உணர்ந்த உயர் அதிகாரிகள் வேறு வழியின்றி தங்கள் திட்டத்தை உடனடியாக மாற்றிக்கொண்டாங்க. தஞ்சாவூருக்குள் நுழைய முடியாமல் தவித்த காவல்துறை வாகன பேரணி திடீரென யூட்டர்ன் அடித்து திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தை நோக்கி திரும்பிவிட்டது. அங்கேயே உதயநிதி ஸ்டாலினிடம் சுமார் 1.5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி நிலையை பிணையில் அவரை விடுவிக்கப்பட்டனர். இந்த சம்பவங்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள காவல்துறையின் உயர்நிலை அதிகாரிகள் சிலர் இந்த ஒட்டுமொத்த கைது நடவடிக்கைகளும் திட்டமிடல் முற்றிலும் முடங்கி போனதா சொல்லப்படுது. உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து நீதிமன்ற காவலில் அடைக்க உண்மையிலேயே அரசு விரும்பியிருந்தா அதை அதிகாலை நேரத்திலே முறையான காவல் அதிகாரிகளை கொண்டு திட்டமிட்டு செய்திருக்க வேண்டும். அதை விடுத்து பகல் நேரத்தில் அரைகுறை திட்டமிடுதலுடன் களமிறங்கியதே இந்த பின்னடைவுக்கு காரணம் என அவர்கள் தெரிவிக்கின்றாங்க. முதலமைச்சரின் நேரடி உத்தரவு இருந்த போதிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சொந்த காவல் நிலையத்திற்கிடையே ஒருவரை கொண்டு வந்து விசாரிக்க முடியாமல் வழியிலேயே காவல் நிலையத்தை மாற்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது தமிழ்நாடு காவல்துறைக்கு மிக பெரும் பின்னடைவாகும். எதிர்க்கட்சி தலைவரின் இந்த அதிரடி நகர்வுகளும் காவல்துறையின் குளறுபடிகளும் இறுதியில் முதலமைச்சருக்கே பெரும் தர்ம சங்கடத்தையும் அரசியல் ரீதியான விமர்சனங்களையும் தேடி தந்திருக்கிறதா காவல்துறை வட்டாரங்களுக்கிடையே தற்போது பேச்சுகள் இருந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் உதயநிதி சட்டசபையில் விஜயை அவமானப்படுத்திய விஷயம் யாராலும் ஏற்க முடியாது. கூடிய விரைவில் உதயநிதி சட்டசபையிலே கைது செய்ய அதிக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.